ஒரு கிராமத்தின் தற்போதைய மக்கள் தொகை 6000, ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேக்குறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 6000 இருக்குது. 6000 இன்ட்டு 10% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. பேசிக்கா 100%, அது கூட 10 அதிகரிச்சா 100 பிளஸ் 10 110%. அப்போ 110% இன்ட்டு இங்க வந்து 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 டைம் 110% இன்ட்டு 110%. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்து 2 ஜீரோ பெருக்கல் இருந்துச்சுன்னா டைரக்டா பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். சோ இங்க ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு பெர்சன்டேஜ்க்கு இங்க ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு பெர்சன்டேஜ் இங்க ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. அப்போ 11 கியூப் 1331 இன்ட்டு 6. 1331 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 7986. ஸோ அப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தின் மக்கள் தொகை 7986 பேர் இருப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10,000, ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறதில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.